திருச்செந்தூர் கோயிலில் கட்டணம் உயர்த்தப்படவில்லை என அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை அம்பத்தூரில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கைவிடப்பட்ட மற்றும் இடிந்த நிலையில் உள்ள கோவில்களை பட்டியலிட்டு தற்போதைய ஆட்சியின் 5 ஆண்டு காலத்திற்குள் அவற்றை மறுசீரமைப்பு செய்து மீண்டும் வழிபாட்டுக்கு கொண்டுவர உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் திருச்செந்தூர் கோயிலில் கட்டண உயர்வு எதுவும் செய்யப்படவில்லை என்றும் விளக்கமளித்தார். இது தொடர்பாக பொதுமக்களிடம் கருத்து கேட்பு மட்டுமே நடத்தப்பட்டு வருவதாகவும், மக்களின் விருப்பத்திற்கு மாறாக இந்த அரசு எந்த ஒரு முடிவையும் எடுக்காது என்றும் அவர் கூறினார். கட்டணத்தெல்லாம் உயர்த்தவில்லை. அங்க எந்த கட்டணத்தையும் உயர்த்தல. அங்க 20க்கும் மேற்பட்ட சேவைகள் இருக்கு. அந்த 20க்கும் மேற்பட்ட சேவைகள் அதே கட்டணத்தான் நீடிக்குது. நிர்வாக ரீதியாக சில முறைகேடுகள் அங்க இருந்தது நமக்கு தெரிய வந்துச்சு. அதற்காக இப்படி ஒரு கட்டண உயர்வை ஏற்கனவே அதிகாரிகள் பரிசீலித்து வச்சு அதற்கான பொதுமக்களுடைய கருத்து கேட்பு, புரியுதுங்களா, பொதுமக்களிடையே கருத்து கேட்கக்கூடிய அந்த கருத்தை தான் கேட்டிருக்காங்களே தவிர்த்து விலையெல்லாம் உயர்த்தல. நிறைய இடங்கள்ல விலை உயர்த்தப்பட்டுச்சுன்ற தவறான தகவல் பரப்பப்பட்டிருக்குது. பொதுமக்கள்கிட்ட கருத்து தான் கேட்டுக்கிறாங்க. பொதுமக்கள் கருத்துல இந்த உயர்த்த வேண்டாம்னு சொன்னாங்கன்னா நாங்க உயர்த்த போறது கிடையாது. பொதுமக்களுடைய கருத்தை தாண்டி இந்த அரசாங்கம் எந்த விதமான முடிவையும் எடுக்காது. பொதுமக்கள் என்ன சொல்றாங்களோ அதன்படிதான் இந்த அரசாங்கம் நடக்கும்.